Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். இந்த சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது வீடியோ கூட மொபைல் தேடி வந்து சேரும். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திரலாம். அரிசி மாவு 1 கப், இதில் சர்க்கரை 1 ஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2 கப் அளவுக்கு பால், 1 கப் அரிசி மாவுனா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை, உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவுகள்லாம் நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதிஞ்சிருட்டும். இதில் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவில் நான் ஆல்ரெடி சர்க்கரையும் அது இல்லாமல் உப்பும் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாத வரும். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவு நல்லா வெந்துடணும். இது இப்படியே ஆறட்டும். ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதியட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த அரிசி மாவை உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப், உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்தாச்சு. இதில் 3 உருண்டைகள் மட்டும் எடுத்து இதில் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வச்சுக்கோங்க. பால் கொழுக்கட்டை திக்காக வரதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பால் கொதிஞ்சிருச்சு. இதில் இந்த உருண்டைகள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக அதில் சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்து கொட்டிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா அந்த மாவு உருண்டை உடைஞ்சிரும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சிடலாம். உருண்டைகள்லாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இதோட 2 கப் தேங்காய் பால், 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா பாக காய்ச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இதோட நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவு ஊற்றிக்கலாம். இது நல்லா திக்கா வரும். அதுக்காக தான் இந்த மாவு ஊற்றிக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க. இது வரைக்கும் ரம்லிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.